சாஸ்தா அறக்கட்டளை நிறுவனர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற சகோதர சகோதரியர் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பத்தில் இங்கே 3 பேர் அமர்ந்திருக்கும் பொழுது நான் நினைத்தேன் முதலாவதாக என்னை சகோதரி அழைப்பார் என்று காத்திருந்தேன். முதலில் இன்னொரு நபரை அழைத்தார்கள். அடுத்ததாக சரி இரண்டாவதாக நமது கூப்பிட்டு அழைத்து விடுவார்கள், நமது வேலை முடிந்துவிடும், உட்கார்ந்து அடுத்த சொற்பொழிவை கேட்போம் என்று நினைத்தேன். அப்பொழுதும் இல்லை. சரி, ஆக மூன்றாவதாக பேசப் போகின்றோம். சரி, எல்லோரும் இன்று காலையிலேருந்து பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அதோடு இறுதியாக நான் பேசுகின்றேன் என்று நினைக்கின்றேன். உங்களை நிச்சயமாக அலுப்பு தட்டாமல் பேச வைக்க வேண்டிய பெரிய சேலஞ்ச் என் முன்னாடி இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்களை, அதாவது இந்த ஆய்வுகளில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாங்கள் தேடி இருக்கின்றோம், அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியினை அமைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது திருக்குறளை எடுத்துக்கொண்டால் நன்றி, கல்வி, அல்லது இறைவனை பற்றி, அல்லது பொறாமை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுகிற போது எல்லாரும் முகம் சீரியஸாக இருக்கும். ஆனால் காதல் அப்படின்னு பேச ஆரம்பித்த பிறகு எல்லாருக்கும் ஒரு புன்னகை வந்து விட்டது அல்லவா? அதனால் சகோதரர் முதல்ல பேசி அனைவருமே நான் சந்தோஷமாக சிரிக்க வைத்து விட்டார். நான் நினைப்பேன், இந்த கண்ணோடு கண் நோக்கோக்கின் வாய்ச்சொல் என்ன பயன் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு இல்லைங்களா? அதை கேட்குறப்போ பாருங்க சகோதரி அப்படி சிரிக்கிறாங்க உண்மையிலே. ஏன்னா அந்த காதல் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு உணர்வினை தரும். இதே ஒரு கணவன் மனைவி இதை எப்படி எடுத்துக்கொள்வாங்க? கண்ணோடு கண்ணோக்கின் அப்படின்னு நம்ம பார்க்குற போது அது அவங்களுக்குள்ளே ஒரு மொழி இருக்குதானே. அது பார்வையினாலே கணவன் நினைக்கிறத மனைவி வந்து புரிந்து கொள்வார்கள், மனைவி நினைக்கிறத கணவன் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லலாம். ஆக இந்த திருக்குறள் அப்படிங்கிறது வந்து பல வகையில் ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது நமது வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம்னாக்கா பல விஷயங்களுக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு பெட்டகமாக இது இருக்கின்றது. இப்போ நான் வந்து பிறந்தது மலேசியாவில். ஆக எனக்கு தமிழ் அறிமுகம் அப்படின்னா எங்களோட தாயார் மூலமாக தான். எங்கள் தாயார் வந்து தஞ்சாவூரில் பிறந்தவங்க. அப்போ நான் திருக்குறளை மனனம் செய்ததில்லை, வாசித்து விளக்கம் புரிந்து கொள்வேன். அந்த அளவுக்கு தான் என்னுடைய தமிழ் அறிவு. ஆனால் இங்கு இந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி பார்க்குற பொழுது ரொம்ப ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருந்தது. அதாவது அவங்க சொற்பொழிவு செய்கிற போது எத்தனை குறள்களை அவங்க வந்து மனனம் செய்திருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னாக்கா இந்த குறள்களை வந்து மனனம் செய்யும் பொழுதே அதோட கருத்துக்கள்லாம் அப்படி அப்படியே சின்ன சின்னதாக நம்ம மனதிலே வந்து ஆழமாக பதிந்து விடுகிறது. அதுக்கு நல்ல உதாரணம் நானும் தான் சொல்லலாம். ஏன்னா எனது தாயார் பாடம் சொல்லி கொடுத்த பொழுது, அந்த மாதிரி தமிழ் படித்து கொண்ட பொழுது தான் இந்த தேவாரமோ திருவாசகமோ அல்லது சமய பாடங்களோ அல்லது திருக்குறளோ அது வந்து அந்த பொருளோட மனதில் பதிந்தது. ஆக இன்றைக்கு வரைக்கும் நினைத்து பார்த்தா எனக்கு இந்த 2 குறள்கள் மனசுல இருந்து போகாது. ஒன்று, இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய்க்க வந்துட்டு. எதை சொல்றதுனாலும் அதை வந்து சொல்லக்கூடிய பாங்களை நம்ம சொன்னோம்னாக்கா அதை வந்து ஒரு அழகாக ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கலாம். அது தொழிலாக இருந்தாலும் சரி, நம்ம வேலையாக இருந்தாலும் சரி, நமது ஆய்வாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த மாதிரியான ஒரு ஒகேஷனாக இருந்தாலும் சரி, அது எப்படி சொல்கின்றோமோ, அது ப்ரெசன்டேஷன் எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறது. அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கடைபிடிக்கின்றேன். அடுத்ததாக எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற ஒரு திருக்குறள். அது என்னுடைய வாழ்க்கையில் ஆய்வுத்துறையை வந்து அதுதான் அடித்தளம் ஆக்கியது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னென்னா, யாராவது ஒருத்தர் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக ஒன்றை எடுத்துக்கொள்வதல்ல, அதில் இருக்க உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுனால தான் அந்த தேடல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் எனக்கு தொடர்ச்சியாக எனது வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு வகையை நான் பார்க்குறேன். பாருங்க, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசில் நம்ம சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் வீண் இல்லை. அது வந்து சும்மா ஒரு பரிசு, ஒரு ட்ராஃபியை வாங்கிட்டு போறதுக்கோ இல்லை, ஒரு விஷயம் இல்லை. அவரோட வாழ்க்கையே வந்து நெடுங்காலத்துக்கு அது வந்து வழி அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது திருக்குறளுக்கு இருக்கின்றது. இப்போ திருக்குறளில் வந்து ஆரம்பத்தில் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து ஆரம்பித்து ஒரு 17 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதில் வந்து ஓலைச்சுவடி தேடுதல், கல்வெட்டு தேடுதல் அப்படிங்கிற வகையான சில ஆய்வுகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்த பொழுது திருக்குறளை பற்றிய சில தேடல்களையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்புறம் அந்த மொழிபெயர்ப்புகள், திருக்குறளில் இருக்க மொழிபெயர்ப்புகள்லாம் எத்தனை மாதிரியான மொழிபெயர்ப்புகள் இருக்கு, நிறைய சொல்றோம். அதாவது உலக மொழிகளில் வந்து இந்திய மொழிகளில் மிக அதிகமாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு நூல் என்று சொல்ல போனால் திருக்குறள் தான் அப்படின்னு நம்ம சொல்கின்றோம் இல்லவா? ஆக அதை வந்து எந்த அளவுக்கு அதை பற்றிய பின்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஐரோப்பிய மொழிகளை பற்றி ஒரு ஆய்வுகள் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன்னா நான் ஜெர்மனியிலே கடந்த 19 ஆண்டுகளாக இருக்கின்றேன். ஆக அந்த ஐரோப்பாவில் இருக்கிற மொழிகளை பற்றியெல்லாம் அதில் எப்படி திருக்குறள் வந்தது என்பதை பற்றி ஆராய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அதுக்கு சொல்வதற்கு முதல்ல ஓலைச்சுவடிகளை பற்றி ஒரு எண்ணம். அதாவது இப்பொழுது நம்ம திருக்குறளை பார்க்கின்றோம், புத்தகம் வடிவத்தில் இருக்கு. ஆனா ஆரம்ப காலத்தில் எழுதின காலத்தில் எந்த வடிவத்தில் இருந்திருக்கும்? நிச்சயமாக
ஓலைச்சுவடியில் வகையில் தான் இருக்கும் இல்லவா? ஆக இது வந்து உண்மையிலே உண்மையான ஒரு ஓலைச்சுவடி தான். இது நம்ம தமிழ் மரபாரக்கட்டையில் வந்து இருக்கின்ற வலைப்பக்கத்தில் இருக்கின்ற பதிவு நான் இங்கே காட்டுவது. ஆக இதில் இருக்கின்ற எழுத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து நம்மளால் ஏறக்குறைய வாசிக்கக்கூடிய வகையில் இந்த எழுத்து இருக்கும். ஆனால் ஆரம்ப காலத்தில் இப்போ திருக்குறள் எழுதப்பட்ட சமயத்தில் அது இருந்த எழுத்து வடிவம் வேறு. அடுத்த ஸ்லைட் போகலாம். சரி, இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் காட்டுறேன். இது வந்து தமிழி, அதாவது எழுத்து தமிழ் எழுத்துரு அப்படின்னு சொல்றப்ப தமிழ்ல ஆ இ என்ற எழுத்து படிக்கிறோம். இக் இச் மெய் எழுத்துக்கள்லாம் வாசிக்கிறோம். இந்த தமிழ் எழுத்துக்களுடைய பரிணாமம், அதாவது எவல்யூஷன் ஆஃப் தமிழ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா ஆரம்பத்தில் அந்த எழுத்து வந்து இந்த தமிழி எழுத்து. ஆக இது வந்து தாளில் இருக்கு, நீங்க பார்க்கலாம். இது வந்து திருவள்ளுவர் எழுதுனது அப்படின்னு நான் சொல்ல வரல. அதாவது பிராமி எழுத்துல, அதாவது தமிழ் எழுத்துல திருக்குறளை எழுதினா எப்படி எழுதலாம் என்பதற்கு ஒரு உதாரணமாக இங்கே காட்டப்படுகின்றது. ஆக இந்த தமிழ் எழுத்துல இந்த மாதிரியான எழுத்து வடிவங்களில் எழுதப்பட்டு, அதாவது ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டு பிறகு அப்படியே நாள் ஆக இது வந்து வட்டெழுத்துக்கு மாறி பிறகு தமிழ் எழுத்துக்கு மாறி அப்படியே அந்த எவல்யூஷன்ல தான் அந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் வந்திருக்கு. இப்போ காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா கிமு, இப்போ பார்த்தோம்னா கிமு 6, 5, 4 உள்ள இந்த எழுத்துக்கு வடிவங்கள்லாம் நமக்கு கிடைக்கின்றது. கிபி 2 வரைக்கும் இந்த எழுத்து இருந்துட்டு பிறகு வட்டெழுத்தாக ஃபார்ம் அது மாறுது. வட்டெழுத்தாக மாறி அதுக்கு பிறகு தமிழ் எழுத்தாகவும் 2 வகையும் மாறுது. பாருங்க, அந்த எழுத்து வடிவங்கள் மாறுது. பிறகு வட்டெழுத்து வந்து 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு 7th century அதோட வந்து படிப்படியாக குறைந்து போக தமிழ் எழுத்து தான் வந்து தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அந்த எழுத்தாக இப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இதுதான் எவல்யூஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட். இப்போ பாண்டிய நிலத்தில் வந்து வட்டெழுத்துக்கள் நிறைய இருந்தது. அப்போ சோழ மண்டலத்தில் பல்லவர்கள் இருந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம அதிகம் என்ன பார்க்குறோம்னா இக்காலத்தில் இருக்கிற அந்த தமிழ் எழுத்துக்களோட வடிவம். உதாரணமாக தஞ்சை பெரிய கோயில் பார்க்கலாம். அந்த தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜன் கண்ட அந்த கோயிலில் இருக்கிற எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற தமிழ் எழுத்துக்கள் இருக்குது இல்லையா, அந்த எழுத்துக்களோட ஆரம்ப கால நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏறக்குறைய சில எழுத்துக்களை நீங்கள் அடுத்த முறை போய் பாருங்க, உங்களால் வாசிக்கக்கூடிய அளவில் அது இருக்கும். வட்டெழுத்துக்கள் என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பாருங்க. ஆக இந்த மாதிரி ஓலைச்சுவடிகளில் வரப்போது ஒரு ஓலைச்சுவடியில் எழுதுறது எத்தனை காலத்துக்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லைங்களா. இப்போ ஒரு ஏறக்குறைய இப்போ தமிழ்நாட்டு சீதோஷ நிலை, ஏன்னா ரொம்ப அது வந்து ஹாட்டாக இருக்குது, அப்புறம் வச்சிருக்கிற அந்த இடத்துல வந்து பாதுகாப்புலாம் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது ஏறக்குறைய ஒரு 150 ஆண்டுகள் அழகான ஒரு வடிவத்தில் இருக்க முடியும். அதற்கு பிறகு அதை பார்த்து அந்த ஓலைச்சுவடியை பார்த்து அதை எழுதி அதை படியெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை படியெடுத்து அடுத்த ஒரு பிரதியை செய்துவிட்டு அந்த பழசை வந்து எரிச்சிடுவாங்க. அது எரிக்கிற நாள் என்ன நாள்னாக்கா அந்த போகி பண்டிகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாள் அன்னைக்கு அதை எரிப்பாங்க. ஆனால் நாளாக இப்போ என்ன ஆகிவிட்டது என்றால் ஓலைச்சுவடியை படியெடுக்காமலே ஓலைச்சுவடி எரித்தல் போகி பண்டிகை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய ஓலைச்சுவடிகள் எரிக்கப்பட்டு விட்டன பாருங்க. ஆக நம்ம முதல்ல கேட்கிறோம், முதல் கேள்வி வந்த போது கூட அந்த தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைக்கின்ற பழமையான ஒரு இலக்கண நூல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஆனா ஒரு இலக்கணம் நூல் வருதுன்னா அதுக்கு முதல்ல எத்தனை இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும்? இலக்கிய நூல்கள் நிறைய இருந்து அதில் இருக்கிறது நிறைய தவறுகள் எல்லாம் நம்ம பார்த்து அதில் பிழைகளை திருத்தி பிறகுதான் ஒரு இலக்கண ஒரு இதுன்னு வரலாம். அதை இப்படி செய்யலாம் என்று நம்ம மெத்தடாலஜி ஃபார்ம் பண்ணுறதா என்ன, நிறைய விஷயங்கள் நமக்கு அனுபவத்தில் இருக்கணும் முதல்ல. ஆக அந்த மாதிரி நிறைய நூல்கள் இருந்தன. அந்த நிறைய நூல்கள்லாம் முறையாக பாதுகாக்கப்படாமல் அல்லது வந்து இந்த கடலில் வந்து ஒரு அழிவில் போய் காணா போகப்பட்டு அழிக்கப்பட்டு போரின் நேரத்தில் என்ன செய்வாங்க, வேற்று நாட்டிலேருந்து வரவங்க இந்த நாட்டின் சொத்துக்களை அழிக்கணும்னாக்கா என்ன செய்வாங்கன்னா கோட்டைகளை இடிப்பாங்க. இப்போ நாலேஜ் பேஸாக இருக்கிற இந்த புக்ஸ் அந்த ஓலைச்சுவடிகள் எரிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. ஆக இந்த மாதிரி நிறைய அழிக்கப்பட்டாலும் இன்று கூட இருக்கின்ற இந்த ஓலைச்சுவடிகள்லாம் நம்ம பத்திரமா பாதுகாத்து கொண்டே வரணும் இல்லைங்களா. ஸோ அந்த வேற பெரிய பொறுப்பு நமக்கு எல்லோருக்கும் இருக்கின்றது. ஏன்னா நம்மளுடைய அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது ரெண்டு ஃபார்மில் பார்க்கலாம். ஒன்று கோயிலில் இருக்க கல்வெட்டுகளாக இருக்குது, அடுத்தது வந்து இந்த மாதிரி ஓலைச்சுவடிகளில் இருக்குது. அப்போ அந்த ரெண்டுமே பாதுகாக்கிற வேலைகள் வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் தமிழ்நாட்டிலலாம் செய்து கொண்டு வருகின்றோம். இங்கேயும் இப்போ எங்கெங்கெல்லாம் நான் செல்கின்றோமோ அங்கே எல்லாம் அதை பற்றிலாம் பேசிக்கொண்டு வருகின்றோம். ஆக இதை பற்றி பேசும்பொழுது அந்த ஓலைச்சுவடியில் இருந்த காலகட்டத்திலேருந்து அச்சுக்கு வருகின்றது இல்லையா. அந்த அச்சுக்கு வருதுன்னா அந்த பிரிண்டிங் அந்த பேப்பரில் வருகின்றதில் அந்த ரெவல்யூஷன் எப்போ வந்ததுனாக்கா ஏறக்குறைய 15th century தான். இந்த 14th century வந்து அவர் குட்டன்பர்க் என்ன செய்யறாருன்னா பேப்பர் அச்சு எந்திரம் ரெண்டையும் கண்டுபிடிக்கிறார். ஜெர்மனிக்காரர் தான் வரும். ஸோ அவர் கண்டுபிடிக்க அதுக்கு பிறகு பைபிள் வந்து என்ன செய்யறாங்கன்னா நிறைய பிரிண்ட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ பிரிண்ட் செய்ய ஆரம்பிக்கிற சமயத்தில் அந்த ஒரே ஒரு ஓலைச்சுவடியை கையில் எழுதுறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும் இல்லைங்களா? அதற்கு பதிலாக ஒரு பிரிண்ட் பண்ணோன்னாக்க எவ்வளோ ஈஸியாக ஒரே பக்கத்தை பல முறை நம்ம செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற போது பைபிள் தான் வந்து முதல்ல சொல்ல போனால் மிக அதிகமான அளவில் வந்து 15th centuryயில் வெட்டிக்கன் அவங்களுக்கு வந்து நிறைய கான்ட்ராக்ட் கொடுத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் மற்ற நாடுகளுக்கு மதம் பரப்பத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலைகளை அவங்க வந்து ஆரம்பித்தாங்க பாருங்கள். ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆனதுன்னா அடுத்தது போகலாம். அந்த சமயத்தில் பார்த்தோம்னாக்கா நமக்கு நிறைய கிறிஸ்தவ இப்போ தூத்துக்குடி பகுதியும் சரி, அப்புறம் சவுத் ஆஃப் தமிழ்நாடு தான் சொல்லலாம், கேரளா பகுதி, இங்கெல்லாம் வந்து அதிகமான மதம் பரப்பும் போர்த்துகீசியர்களும் ஸ்பானிஷ்காரங்களும் அவங்களும் வந்து சேர்ந்தாங்க பாருங்கள். அப்படி வந்தவங்களை நீங்கள் பார்க்கலாம். ஹென்ரிக்ஸ் அடிகளார் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் தான் வந்து தமிழில் இருக்கிற முதல் நூலை எழுதினவர். இது கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்கிறேன். தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற தமிழ்லேயே வந்து முதல் அச்சு நூலை எழுதினவர் அவர் தான். ஸோ அவர் வந்து அது இன்னொரு பெருமை என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகள்லையும் நிறைய மொழிகள் இருக்கு இல்லையா, அதில் அனைத்து மொழிகள்லையும் தமிழில் தான் முதல்ல புத்தகம் வந்தது, அச்சு புத்தகம் வந்தது. ஸோ அது தம்பிரான் வணக்கம் அந்த நூல் பாருங்கள். அதற்கு பிறகு தான் அந்த பிரிண்டிங் மெஷின், அது ஒரு அதிர்ஷ்டமாக கிடைத்தது. அந்த பிரிண்டிங் மெஷின் ஆர்வம் வந்துச்சுன்னா நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு அந்த கதையை. நேரம் பார்த்தாது இல்லையா, என்ன டீச்சர் இருக்கிறாங்க, டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டைமுக்கு ஒழுங்காக அதுக்குள்ளே பேசி முடிச்சணும்னு நினைக்கிறேன். ஆக அந்த காலகட்டத்தில் வந்தவங்கள இந்த கேத்தலிக் பிரிஸ்ட்னு சொல்கிற போது அவர் மிஸ்டர் பெஸ்கி, அவர் எல்லாருக்கும் தெரியும், வீரமா முனைவர் அப்படிங்கிறவர், தமிழ் மேலே அப்படி ஒரு பற்று வந்தது. ஏன்னா இந்த லாங்குவேஜ் அவங்க கற்றுக்கிட்ட பிறகு அவங்க என்ன செய்தாங்கன்னாக்கா, இதை வந்து நம்ம நிச்சயம் தெரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற முயற்சி வந்தபோது தமிழ்லேயே பாடத்தை கற்று அப்போல்லாம் ஓலைச்சுவடியில் தான் எழுத கற்றுக்கொண்டு பிறகு தமிழில் நிறைய நூல்களை அவர் எழுதினார். அவர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு நூல் என்னென்னா திருக்குறள். அவர் பார்த்த உடனே ரொம்ப அவங்க இம்ப்ரெஸ் ஆன நூல். ஏன்னா எவ்வளவு முயற்சி செய்து வந்து நன்னெறிகளை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு டைஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு நூலாக அது இருக்கின்றது அப்படின்னு பார்த்துட்டு அவர் என்ன செய்தார், லத்தீன் தான் வந்து ஐரோப்பாவின் மொழி இல்லைங்களா, ஒரு அறிவியல் மொழினா லத்தீன் தான். அந்த லத்தீன் மொழியில் எழுதுனாக்க மற்ற எல்லாருக்கும் போய் சேரும், அறிஞர்கள் போய் சேரும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார்னா முதல் 2 பகுதிகளை அவர் வந்து 1570 அவர் எழுதினார். அது எல்லாமே மொழிபெயர்த்தார், லத்தீனில் எழுதினார். 2 பகுதிகளை பண்ண முழுசாக எழுதலை. அப்போ இதோட அந்த முயற்சி முடிந்தது பாருங்கள். அடுத்தது போகலாம். இப்போ இதோடு முடிந்தது. அதுக்கு அடுத்தது என்ன ஆச்சுன்னா பெரிய ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா என்னன்னாக்கா, இந்த லூத்தரன் பிரிஸ்ட் 18th century, அதாவது 17ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு, இந்த 16ஆம் நூற்றாண்டு லூத்தரன் பிரிஸ்ட்லாம் வந்து என்ன செய்தாங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஆசிய பகுதிகளுக்கு வந்து லூத்தரன் கிறிஸ்டியானிட்டி அதை வந்து பரப்பணுங்கிற ஒரு மோட்டிவ் அவங்களுக்கு இருந்தது. அந்த சமயத்தில் அவங்க என்ன செய்தாங்கன்னாக்கா, இப்போ தரங்கம்பாடி, நேற்று கூட நம்மலாம் பேசிகிட்டு இருந்தோம், இப்போ தரங்கம்பாடிக்கு பகுதிக்கு வந்து அவர்கள் வந்து தரங்கம்பாடிங்கிற அந்த ஊரை வந்து அவங்க லீசிங்க்கு எடுத்துக்கொண்டு இன்றைய காசு 3111 ரூபாய் இன்றைய பணம், அந்த பணத்துக்கு ஆண்டு கட்டணமாக எடுத்துக்கொண்டு அந்த பகுதியை எடுத்துக்கொண்டு அவங்க வியாபாரத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சியில் இறங்கினாங்க. அந்த ஃப்ரெட்ரிக் தி ஃபோர்த் அந்த கிங் அவர் தான் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் செய்ய ஜெர்மனிலேருந்து நிறைய ப்ரொட்டஸ்டன்ட் பிரிஸ்ட்லாம் வந்து தமிழகத்துக்கு வர ஆரம்பித்தாங்க பாருங்கள். இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்கிறது அந்த ட்ரீட்டி, அந்த தமிழில் அந்த தங்கத்தில் இருக்க தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு ஆவணம். அது டென்மார்க் நகரில் இருக்குது, அது கோப்பன்ஹேகனில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெஜாரிட்டி ஆஃப் அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க், அப்போ தமிழில் இருந்த நூல்கள்லாம் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்லாம் நடந்ததுன்னா அந்த பச்சை கலரில் இருக்கு இல்லையா, கிரீன் கலர் அந்த சிட்டி, அந்த பகுதி அந்த நீல நிறத்தில் இருக்கின்றதுல ஜெர்மனியில் இந்த பகுதி பவேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலம். அந்த பவேரியா மாநிலத்திலையும் அதற்கு மேலே உள்ள மாநிலத்திலையும் தான் வந்து அதிகமான அந்த மொழி வகுப்புகள், அதாவது தமிழ் பற்றிய ஒரு வேகமான ஒரு வளர்ச்சிலாம் வந்தது. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது. அதாவது முயற்சி அப்படிங்கிற சமயத்தில் எப்படின்னா, இந்த தமிழ் மொழிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து 1814ஆம் ஆண்டு தமிழை ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடமாக ஜெர்மனியில் வச்சாங்க. எதற்காகனாக்கா, அதை வந்து தமிழை கற்றுக்கொண்டு அவர்கள் முதல்நிலை பாடத்தை படித்து அதில் தேர்ச்சி பெற்று பிறகு 2ஆம் நிலை பாடம் பயிற்சி பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு ஒரு தமிழுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. 1814 அந்த அளவுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்க ஆரம்பித்தது. இப்போ அதில் மிக முக்கியமானவர் யாருன்னா சீகன் பால்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் தான் முதல் பிரிஸ்ட், அங்கேருந்து வந்த முதல் பிரிஸ்ட். அவங்க வந்த நோக்கம் என்ன, இந்தியா வந்து தமிழகம் வந்து ஒரு பார்பேரியன்ஸ் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தாங்க. அங்கே வந்து நாகரிகம் இல்லை, அதை எழுதியிருக்காங்க, நூல்லேயே எழுதியிருக்காங்க, அவங்க டைரியில் எழுதியிருக்காங்க.
இங்கே வந்து நாகரிகம் இல்லை, மக்களுக்கு வந்து லாங்குவேஜ்னா என்னன்னு தெரியாது, மக்களுக்கு வாழ தெரியாது, மக்களுக்கு உணவு தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து நம்ம அங்கே போய் ஒரு நாகரிகத்தை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்தாங்க. ஆனால் அங்கே வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷாக். அதை அவங்க ஓப்பனாக எழுதுறாங்க, நம்ம மாதிரி மறைச்சிட்டு சொல்லாமல் இல்லாமல் ஓப்பனாக அதை வந்து டைரியில் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே போய் பார்த்த பிறகு எங்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கின்றது. அது ரொம்பவும் சிவிலைஸ்டான ஒரு நேஷன். அந்த மக்கள் வந்து அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு நாலேஜ் வச்சுருக்காங்க, நிறைய பேர் கற்றவங்க இருக்கிறாங்க, நிறைய நூல்கள் இருக்குது, மருத்துவம் இருக்குது, வானியல் சாஸ்திரம் இருக்குது, இதெல்லாம் நிறையா இருக்குன்ட்டு முதல் 2 ஆண்டுகள் அவங்க வந்து அந்த அந்த அதிர்ச்சியில் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம அந்த மதம் மாற்று நிகழ்ச்சியை நிப்பாட்டிட்டு 2 வருஷம் தமிழ் படிக்கலான்னு படிக்கிறாங்க. இப்போ நம்ம உட்காந்துட்டு நம்ம சொல்கிறோம் எங்களுக்கு தமிழ் வராதுங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், சொல்லுவாங்க எனக்கு தமிழ் தெரியாதுங்க, இங்கிலீஷ் தெரியலைங்க எனக்கு அப்படின்னு சொல்ல வெட்கப்படுவாங்க. ஆனால் தமிழ் தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருமைப்படுவாங்க இல்லைங்களா? ஆனால் ஒரு லத்தீன் படித்தவர், ஜெர்மன் படித்தவர், எனக்குரிய வந்து இவர் 23 வயதில் வந்து தமிழகத்துக்கு வரார். 6 மாதம் கப்பலில் பயணம் செய்து, அந்த காலத்து பயணம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பயணம். அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் இதை பார்த்த பிறகு இந்த லாங்குவேஜ், இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டோன்னா அதோட இலக்கணம் வந்து சாதாரண ஒரு இலக்கணம் அல்ல. அதை படிப்பதற்காக அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த லாங்குவேஜை படித்து பிறகு 2 ஆண்டுகளில் அவர் வந்து ஞானஸ்தானம் செய்கிறார். முதல்ல அவர் தமிழில் தான் செய்வேன் அப்படின்னு நினைத்து அவர் தமிழில் செய்கிறார். அதை மட்டும் பண்ணலை, அவர் என்னென்ன செய்கின்றார்னா, இதெல்லாம் இந்த முயற்சிகள் தான் வந்து ஐரோப்பாவுக்கு தமிழை கொண்டு போனது. இதற்காக வந்து இவங்களை வந்து நம்ம இன்றைக்கு வரைக்கும் நம்ம போற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்பொழுதும் நம்ம பார்க்குறோம் ஐரோப்பாவில் சமஸ்கிருதம் தான் மிக உயர்த்தி பேசப்படுகின்றது இல்லையா? ஆக சமஸ்கிருதம் ஒரு வகையில் உயர்த்தி பேசப்படுவதற்கு காரணம் ஆங்கிலேயர்கள். அவங்களிடம் வந்தவர்கள் எல்லாம் வந்து அவங்களோட தொடர்பு இருந்தவங்க NE% இவங்கெல்லாம் வந்து ஏறக்குறைய சொல்லப்போனால் இந்த சமஸ்கிருத தொடர்போடு இருந்து அவங்க வந்து தன்னுடைய நடவடிக்கைகளை செய்ததுனால அதுதான் உலக மொழி அப்படின்னு அவங்க வந்து கொண்டு போனாங்க. ஆனால் ஜெர்மானியர்களும் டேனிஷ்காரர்களும் தமிழோட வளத்தை பார்த்து அவங்க எவ்வளோ நூல்கள் இருக்குது, எவ்வளோ வந்து மூலிகைகளை பற்றி ஆராய்ச்சிகள் செய்திருக்காங்க, இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன செய்தாங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான டைரிஸ், நூல்கள் மக்களோட படித்து மக்களோட சேர்ந்து இருந்து பேசி அப்படி அவங்களோட ஒரு இன்டர்வியூ செய்து அதெல்லாம் வந்து விஷயங்கள் எல்லாம் எழுதி நூல்களாக எழுதினாங்க. அது மட்டும் இல்லாமல் லத்தீன், தமிழ், போர்ச்சுகீசியன் சேர்ந்த ஒரு இலக்கண நூல்கள், சொற்கள், இந்த மாதிரி ஏற்கனவே 40,000 சொற்கள் கொண்ட இலக்கண நூல்களை எழுதினாங்க. இந்த கிராமட்டிகா டமுலிகா அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு நூல். பிறகு என்னென்ன மாதிரியான சாமிகளை எல்லாம் பார்க்குறாங்களோ அந்த சாமிகளை பற்றிலாம் விளக்கி வந்து மலபாரியன் காட்ஸ் அண்ட் காடஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்று செய்திருக்கிறாங்க. ஸோ இது அவரோட தமிழ் எழுத்துக்களை நீங்கள் பார்க்கலாம் அப்படி படித்தாங்கன்ட்டு. ஏன்னா ஓலைச்சுவடிகள்லேருந்து படித்தவங்க பாருங்கள், இங்கே இருக்கிறது அவர் சைன் பண்ணியிருக்கார் பாத்லோமஸ் சீகன் பால்க் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே மேலே பார்க்கலாம், அங்கேருந்து ஏன்னா ஓலைச்சுவடிகள் எழுதுகிறப்போ புள்ளி வைக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் புள்ளி வைக்க முடியாதுங்கிறனால அந்த மாதிரியே அவங்க ஆசிரியர்கிட்ட படித்த போது அதே போலயே அவர்கள் எழுதியிருக்காங்க. சொற்களை பிரித்து ஓலைச்சுவடியில் நம்ம செய்ய மாட்டோம், கண்டினியூஸாக வரும் ஓலைச்சுவடிகளில். அது அப்படிதான் தமிழ் எழுதணும் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதே மாதிரியே தமிழ் எழுதி அவங்க படித்தார்கள். ஆனால் அவர்களோட முயற்சியை விடாமலே அவர்கள் படித்தார். அடுத்த பக்கம் போலாம். அப்படி செய்கிற பொழுது அவங்க திருவள்ளுவர் பார்த்து அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்த உடனே திருவள்ளுவரையோட திருக்குறளை வந்து அவர் வந்து டிரான்ஸ்லேஷன் செய்யணும்னு முயற்சி பண்ணார். ஆனால் எனக்கு 32ஆம் வயதிலே அவர் இறந்து விட்டார் சீகன்பால். அதனால் வந்து அந்த நூலை அவரால் டிரான்ஸ்லேட் செய்ய முடியல. ஆனால் அவர் எழுதிய கடிதங்களில் வந்து அரசருக்கு என்ன செய்தார்னாக்கா, அந்த டேனிஷ் அரசருக்கு கிறிஸ்டியன் IV அந்த சமயத்தில் அவருக்கு என்ன செய்தார்னாக்கா, இந்த மாதிரி நூட்கள் நிறைய இருக்கின்றன, அவற்றை பற்றிலாம் நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இப்போ சார் சரி அவர் வந்து சொல்ல பிறகு வந்த படிப்படியாக வந்த டேனிஷ் ஜெர்மன் பிரிஸ்ட் அவங்களாம் என்ன செய்தாங்கன்னாக்கா நிறைய நூல்களை வாசிக்க திருக்குறளை மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி, நல்ல ஒரு முயற்சி 1803ஆம் ஆண்டு நடந்தது. இது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் திருவள்ளுவர் கெடிஷ்ட் und Denkensprüche அப்படின்ட்டு. அதாவது கெடிஷ்ட்னாக்கா செய்யுள், டெங்ஸ்ப்ரூஹ்னா சிந்தனைக்கு அப்படின்ட்டு, அதாவது செய்யுள்கள் சிந்தனைக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எழுதினோட ஆகஸ்ட் ஃப்ரெட்ரிக் காமெரர் அப்படிங்கிறவர். அவர் இது வந்து இந்த நூர்ன்பர்க் முதல்ல காட்டினாலே அந்த நீல நிறத்தில் இந்த மாநிலம் இருந்தது, அந்த பகுதியில் உள்ள ஒரு மாநிலம். ஸோ அங்கே வந்து மிக பெரிய அளவில் வந்து ஏதாவது அச்சு நடவடிக்கைகள்லாம் நடந்து கொண்டிருந்தது. அதில் இந்த திருவள்ளுவருடைய திருக்குறள் நூலை வந்து மொழிபெயர்ப்பு செய்து 1330 நூல்களை பாடல்களையும் மொழிபெயர்ப்பு செய்து அவங்க வந்து போட்டாங்க. அதாவது உலக மொழிகளிலேயே முதலாக அனைத்து 1330 குறள்களும் மொழிபெயர்க்கப்பட்டது ஜெர்மானிய மொழியில். இதான் முதல் முயற்சி. ஆக இந்த முதல் முயற்சி வந்து நம்ம வந்து மிகவும் பாராட்டி நம்ம வந்து சொல்லக்கூடியதான். ஏன்னா இந்தியிலேயோ அல்லது வந்து மராட்டியிலேயோ
அல்லது மலையாளத்திலேயோ வேறு எந்த மொழியிலையோ வரலை. இப்பொழுது பார்க்குறோம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மலாய் மொழியில் வந்திருக்கு. இப்போ எனக்கு தெரிந்த மலாய் மொழி பாருங்கள், கோபால் அப்படிங்கிற ஒரு துந்தர் இந்தோனேஷியாவில் செய்திருக்கின்றார். அது மாதிரி பல அதற்கு பிறகு பல முயற்சிகள் வந்திருக்கின்றன. ஆக முதல்ல லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர் செய்கின்றார், ரைட். அதற்கு பிறகு வந்து மிக நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்ல போனாக்கா 1803. இந்த சமயத்தில் தமிழில் இருக்கிற அந்த திருக்குறள் அச்சு வடிவில் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த சமயத்தில் கூட அச்சு வடிவத்தில் இன்னும் வரலை. இன்னும் அது ஓலைச்சுவடியிலே தான் இருக்கின்றது. ஆக இதற்கு பிறகு என்ன ஆகுறதுன்னாக்கா அடுத்தது போகலாம். சரி, இந்த 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 நூலில் பார்த்தோன்னா அறிமுக உரை இருக்குது. தமிழகத்தில் உள்ள தெய்வ வழிபாடுகள், அப்புறம் தமிழகத்தில் சமூக நிலைகள், தமிழகத்தில் இலக்கியம், திருவள்ளுவரோட வாழ்க்கை வரலாறு, திருக்குறளுக்கான மொழிபெயர்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தராங்க. சரி, இதை வந்து அதாவது இந்த முயற்சியை மிகவும் பாராட்டி நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு அந்த சமயத்திலே. அதாவது 1803, 1804, 5 அப்படிங்கிற வகையெல்லாம் அடுத்தது போகலாம் நிறைய வந்திருக்கு. அதை உதாரணமாக சொல்ல போனால் இந்த அல்கமைன லிட்ரேச்சர்ஸ் ஆயிட்டும் அப்படிங்கிறது, இது வந்து செய்தித்தாள் 1807ஆம் ஆண்டில் வந்தது. அதே நூர்ம்பர்கில் தான், ஜெர்மனியில் வந்திருக்கு. இதில் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, அது நீங்கள் பார்க்கலாம், அதில் வந்து இந்த முயற்சியை இந்த திருவள்ளுவர் அப்படின்னு ஒருவர் இருந்தாராம். அவர் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. அதில் 2 செய்யுளில் இந்த நான் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அது 2 செய்யுள்களே நிறைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவங்க தந்திருக்காரு இந்த நூல்களில். இது நாம் இது வரைக்கும் பார்க்காத இலக்கியம் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. இதில் இது வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய பார்த்துருக்கோம் இல்லையா, அதாவது ஜெர்மனி வந்து லத்தீன் மொழியில் இருக்குல்ல, அந்த மாதிரியான இலக்கியங்கள் இது மாறுபடுகின்றது. அதோட வந்து இதில் வந்து தமிழ் இறைவன் சாமிகளை பற்றிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீகன்பால்க் வந்து இதை அறிமுகப்படுத்தினா, அதில் வருது பாருங்கள், அந்த ஐட்டாலிக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி சீகன்பால்க் அறிமுகப்படுத்த இது வந்து இந்த நூல் நம்ம வந்து மொழிபெயர்ப்பு செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மானிய சூழலில் இந்த நூல் வந்து இந்த பத்திரிகை வந்து வந்திருக்கு. அப்போது ஜெர்மனிய மொழியில் இருக்குனாக்கா, இப்போ ஜெர்மானிய மொழி பேசுகிற நாடுகள் அப்படின்னா லுக்சம்பர்க் இருக்குது, ஆஸ்திரியா இருக்குது, சுவிட்சர்லாந்து இருக்கு, ஸோ லிechtenstein இருக்கு. இந்த 4 கண்ட்ரி சொல்லலாம். அப்புறம் இது தவிர்த்து வந்து மற்ற நாடுகள்லையும் உதாரணமாக டென்மார்க்கை சொல்லலாம், ஸ்வீடன்லையும் சொல்லலாம். இங்கேயும் வந்து ஜெர்மானிய மொழி அப்படிங்கிறது வந்து பரவலாக வழக்கத்தில் இருக்கிற ஒரு மொழி தான் பாருங்க. ஆக அப்படி ஒரு பரவலான ஒரு பெயரை திருவள்ளுவருக்கு திருக்குறளுக்கும் அந்த காலகட்டத்தில் 1807 இது வழங்கியிருக்கு. அடுத்தது போகலாம். ஆக இந்த மாதிரி செய்து கொண்டு வரும்பொழுது இதிலே செம்மைப்படுத்தப்பட்ட இன்னொரு முயற்சி அப்படின்னு சொன்னாக்கா, அடுத்ததாக கார்ல் கிரவுல் அப்படிங்கிறது வந்து மிகவும் செம்மைப்படுத்தப்பட்ட ஒரு திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வருது. சரி, அடுத்ததுக்கு போகலாம். இதெல்லாம் இந்த புத்தகங்கள்லாம் இப்போ இணையத்தில் இன்டர்நெட்டில் கிடைக்கின்றது. சரி, இதில் பார்த்தோன்னா கார்ல் கிரவுலோட இந்த புத்தகத்தில் அது வந்து அந்த முதல்ல காட்டின அந்த நீல கலர் மாநிலம் இருக்குது, அதுக்கு மேலே உள்ள மாநிலம் இது லைப்சிக் அப்படிங்கிற நகர் தான் அதோட கேபிட்டல். அங்கே வந்து இந்த நூல் வெளியிடப்பட்டது. 216 பக்கங்கள், அப்புறம் உள்ளடக்கம், முன்னுரை, அப்புறம் அது தப்பாக இருக்குது, பரிமேலழகர் எடுத்து பிளே பண்ணியிருக்கேன். பரிமேலழகர் உரை, அதற்கு தனது உரை, பரிமேலழகர் உரை கொடுத்து அதற்கு தன்னுடைய உரையும் அதில் சேர்த்துருக்காரு. அப்புறம் அதில் அவருடைய கருத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொன்றும் வரிக்கு வரி டிரான்ஸ்லேஷன் செய்யலை அவர். அதுக்கு செய்யாமல் அந்த கருத்தை புரிந்து கொண்டு அதை வந்து அதை அழகாக எழுதியிருக்கு. அதாவது நற்கருத்துக்கள், அரசரின் மாண்பு, இப்படி பல வகையான விஷயங்களை இந்த திருக்குறள் அப்படிங்கிற நூல் வந்து சொல்கின்றது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். சரி, இந்த மாதிரியான முயற்சிகள் நடக்கும் பொழுது திருக்குறள் வந்து தமிழில் வந்த முயற்சிகளை பற்றி நம்ம சொல்லணும் இல்லைங்களா? எப்போ வந்து தமிழில் அது வந்து நூலாக வந்தது யாருக்காவது தெரியுங்களா? அதாவது ஒலிச்சுவடியில் இருந்தது தமிழில் நூலாக வந்த காலம் அப்படின்னாக்கா 1823ஆம் ஆண்டு. 1823ஆம் ஆண்டு தான் வந்து முதல் முறையாக தமிழில் வருது. இதற்கு பின்னாடி இருக்கிறவர் ஒரு ஆங்கிலேயர். சரி, அந்த ஆங்கிலேயர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லிஸ் அப்படிங்கிறவர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது தனது சமாதியிலே திருக்குறளை எழுதி வைத்தவர். யாராவது இருக்கிறோமா? ஸோ தனது சமாதியிலேயே வந்து அவர் வந்து திருக்குறளை எழுதி வைத்தவர்னாக்கா எல்லிஸ் தான். நீங்கள் போய் பார்க்கலாம், மதுரையில் இருக்குது, அந்த 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 கல்வெட்டோடு எடுத்து வச்சுருக்கிறாங்க அவங்க. அந்த எல்லிஸ்க்கு வந்து எப்படி திருக்குறள் கிடைத்தது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ நம்மளுக்கு அயோத்திதாசர் அப்படிங்கிறவர் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். மிகவும் பெரிய ஒரு அறிஞர் அவர். அயோத்திதாசருடைய பாட்டனார் கந்தப்பனார் அப்படிங்கிறவர், அவர் வந்து வீட்டில் நிறைய ஓலைச்சுவடிகளை வைத்திருந்தார். அவர் பெரிய அறிஞர். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த அச்சு இயந்திரம் வந்து நிறைய அச்சு பதிப்பெல்லாம் செய்ய ஆரம்பித்த பிறகு அவர் சொன்னார்,
சரி எல்லிஸ்ட்டு கொடுத்தாக்க நம்ம வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லிஸை போய் பார்த்து அவர் வந்து ஆத்திச்சூடி இந்த நூல்கள்லாம் அவர் கொடுக்க அப்போ தான் முதல் முறையாக எல்லிஸ் அவர்களுக்கு இது அறிமுகமாகுது. அறிமுகமானவன் அவர் நல்லா தமிழ் படித்தவர். அவருக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் தெரியும், ஸ்வீடிஷ் தெரியும், ஃபினிஷ் லாங்குவேஜ் தெரியும், தமிழ் தெரியும் அவருக்கு. அப்போது இது பார்த்துட்டு அவர் நினைக்கிறார் இப்படி ஒரு நூல் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்போது அந்த சமயத்தில் அந்த ஆர்வத்தோடு அவர் என்ன செய்யறார், தமிழ்ச்சங்கம் ஒன்றை உருவாக்குறாருங்க. அந்த சமயத்தில் எல்லிஸ் சரி தமிழ்ச்சங்கம் ஒன்றை உருவாக்கி இந்த மாதிரியான ஆய்வுகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி செய்கிறார். அப்போ இப்போ நமது சூழல் நம்ம பொதுவாக சொல்கிறோம், உவே சுவாமிநாத ஐயர் சொல்லுவோம் நம்ம, அப்புறம் நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதாவது யாரெல்லாம் ஓலைச்சுவடிகள்லேருந்து பண்ணாங்க. ஆங்கிலேயர்கள் சில பேர் செய்த வேலைகளை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த வகையில் வந்து காலின் மெக்கன்சி அப்படிங்கிறது தான் வந்து இதற்கு எல்லாருக்கும் மூலம் அப்படின்னு சொல்லலாம். 1780 தொடங்கி அவர் வந்து தமிழ்நாடு பூரா நடந்து சென்று பல இடங்களுக்கு பல அறிஞர்கள், பல மொழி அறிஞர்களை கொண்டுட்டு போயிட்டு அவர் ஓலைச்சுவடிகள்லாம் வந்து எடுத்து சேகரிக்கிற வேலையெல்லாம் அவர் செய்தார். அவர் சேகரித்து வந்த ஓலைச்சுவடிகள் இப்போது உலகத்தில் 3 இடங்கள்ல இருக்குது. அது கட்டுக்கட்டாக நிறைய இருக்கின்றன. ஒன்று வந்து கீழ்த்திசை சுவடிகள், ஓரியன்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. கடற்கரை ஓரத்தில் சென்னையில் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, சென்னை யூனிவர்சிட்டி, அது பக்கத்தில் இருக்கிற அந்த நூலகம். அதற்கு அடுத்து பெங்காலில் ஒரு நூலகம் இருக்குது. பிறகு பிரிட்டிஷ் லைப்ரரியில் வந்து பெரிய ஒரு கலெக்ஷன். அதான் வந்து உலகத்தில் அந்த 3 இதுலேயும் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன்னா பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்க கலெக்ஷன் தான் வந்து மிக பெருசு. அதெல்லாம் அவங்க டிஜிட்டலைஸ் செய்துட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற அந்த ஒளிச்சுவடிகளாக இன்னும் மின்னாக்கம் செய்யப்படலை. அது வந்து இன்னும் மோசமாக ஆகிக்கொண்டே தான் இருக்கின்றது. அந்த மாதிரி மெக்கன்சிக்கு அடுத்து எல்லிஸ் வராரு. இப்போ எல்லிஸ் அவருடைய முயற்சியில் அவர் செய்யும் பொழுது அவர் என்ன செய்கிறாருனாக்கா, திருவள்ளுவரை வந்து அவருக்கு எப்படி அதை சொல்கிறதுனே அவருக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ ஒரு ஆளுமையா, இப்படி உலகத்தில் மனிதருக்கு தேவையான அத்தனை கருத்துக்களை இந்த மனுஷர் கொட்டி வைத்திருக்காரு அப்படின்னு நினைத்த பிறகு அவர் சொல்கிறார், அவர் நினைவாக நான் ஒரு தங்க காசை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்க காசை வெளியிடுறார். அந்த காசோட வடிவம் அதை நீங்கள் பார்க்கலாம். அதில் திருவள்ளுவர் காட்டப்பட்டிருக்கின்ற வடிவத்தை பாருங்கள், இப்போது நம்ம காட்டப்படுற வடிவத்தை பாருங்கள். சரி, ஸோ மடித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று சொன்னவருக்கு நம்ம தலைமுடி நீளாக வச்சுட்டோம், தாடியும் கீழே நீளாக வச்சுட்டோம், அவருக்கு காவியும் சுற்றிட்டோம் இல்லைங்களா. அது வந்து நம்மளுடைய பார்வை, நமக்கு அந்த மாதிரி நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்மளுடைய பார்வையிலே பல மாற்றங்களை நம்ம கொண்டு வர வேண்டிய காலகட்டம் இது நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட யங் மைண்ட்ஸ் நம்மளாம் அவங்களோட சேர்ந்து இருக்கிறோம், குழந்தைகளோட இருக்கோம். அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம திணிக்கக்கூடாது, தவறான விஷயங்களை நம்ம திணிக்கக்கூடாது. ஆக அவங்களுக்கு ஒரு ஓப்பனான ஒரு சூழல் நம்ம உருவாக்கி கொடுக்கணும். நிறைய ஆய்வுகளை அவங்களுக்கு கொடுத்து, திருவள்ளுவர்னா இவர் தான், இது திருவள்ளுவர் ஒய்ஃப் வாசுகி, அவங்க கிணத்துல போய் தண்ணி எடுத்தாங்க, அந்த கதையெல்லாம் நம்ம விட்டுருவோம். அதெல்லாம் நம்ம விட்டு அவர்களை பற்றி ஒரு வரலாற்று ஆய்வுகள் இல்லைங்களா. ஸோ அந்த வரலாற்று ஆய்வுகள், அதுமாதிரி ஓலைச்சுவடி சார்ந்த ஆய்வுகள், அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க பிரிட்டிஷ் லைப்ரரியில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதை பற்றியான ஆய்வுகள் எல்லாம் நம்ம வந்து எடுத்து வந்து நம்ம பல சரியான ஆய்வுகளை கொடுக்க வேண்டிய காலகட்டம் இது இப்போ. ஏன்னா நமக்கு வந்து நிறைய, அதாவது முன்பு நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு லிமிட்டடாக இருந்தது. இப்போ நமக்கு நினைத்தோன்னா உடனே நம்மளால் வந்து பல விஷயங்களை தேட முடியுது. நாமே வந்து சில விஷயங்களை வந்து எழுத முடிய ஒரு இன்டர்நெட் நமக்கு அப்படி ஒரு ஃபேசிலிட்டி கொடுத்துருக்கு இல்லைங்களா, ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஆக அந்த சூழலில் நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக இது வந்து கல்கத்தா அருங்காட்சியகத்தில் இந்த காசு இருக்கின்றது. ஆக ஒரு அறிஞர், அவரை பார்க்கும்போது அவர் ஒரு சாமியாராக நினைக்கல. அவர் என்ன நினைக்கிறார், வாழ்வியலை புரிந்த ஒரு பெரிய அறிஞராக தான் திருவள்ளுவரை அவர் பார்க்கிறார். ஏன்னா அவர் காலகட்டத்தில் திருவள்ளுவர் காலம் வந்து கிமு 2 நம்ம போட்டாலும் சரி, கிபி 2 நம்ம கடைச்சங்கம்னு போட்டாலும் சரி, அந்த காலகட்டத்தில் வந்து எப்படின்னா ஒரு டர்மாயில் இருந்த நேரம். ஏன்னா எவ்வளவு பல்லவர் ஆரம்பிக்கிறாங்க, களப்பிரர் ஆரம்பிக்கிறாங்க, சோழர்கள், அப்புறம் பாண்டியர்கள் இருக்காங்க, அயல் நாட்டோட வணிகம் அதிகமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஏன்னா அப்படி ஒரு முக்கியமான ஒரு இடமாக தமிழகம் இருந்திருக்கின்றது. நிறைய நூல்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் அதற்கு பிறகு பாருங்க, 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எடுத்துக்கொண்டோம்னா ஏறக்குறைய இந்த 18 இந்த பாதிரியார்கள் வருவதற்கு வரைக்கும் தமிழகத்தில் இருக்க ஏதாவது ஒரு நூலியா திருக்குறள் ரெஃபரன்ஸ் சொல்லப்பட்டிருக்கின்றதா? நமக்கு ஒரு கேள்வி வரணும். சரி, நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் தமிழில் திருக்குறள் எந்த ஒரு காலகட்டத்திலையுமே வந்து ஒரு ரெஃபரன்ஸாக சொல்லப்படவில்லை? ஏன் 10ஆம் நூற்றாண்டில் எத்தனையோ சோழ சாம்ராஜ்யம் இருந்த போது பணம், அதாவது செல்வம் கொழித்த காலம் இல்லையா, ஏன் வந்து அந்த காலகட்டத்தில் திருக்குறள் சொல்லப்படவில்லை? ஆக எப்பொழுது திரும்ப ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருதுன்னா, இந்த பாதிரிமார்கள், கிறிஸ்துவ பாதிரிமார்கள், ஐரோப்பியர்கள் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம், அது வந்து அதாவது மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற நேரமாச்சு. மக்களுக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கின்றது என்று ஐரோப்பியர்கள் சொல்ல,
அதற்கு பிறகு திருக்குறளுக்கு ஒரு மதிப்பு வருது. இதுதான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறோம். ஒரு தமிழர் சொன்னாக்கா அதுக்கு மதிப்பு இல்லை, ஆனால் ஒரு ஐரோப்பியர் ஒரு வெள்ளைக்காரர் சொன்னாக்கா அதுக்கு வந்து கூடுதலாக ஒரு மதிப்பை தர ஒரு பண்பு நமக்கு எல்லாருக்குமே எப்பொழுதுமே இருக்கின்றது இல்லையா? ஆக இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ கடைசியாக அதாவது திருக்குறளுக்கு கடந்த நூற்றாண்டிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தாண்டி தான் திருக்குறள் வந்தது. 1960-70 வரைக்கும் கூட திருக்குறளை மதிக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் இல்லை. ஆக அதற்கு பிறகுதான் அதிகமாக நிறைய சமூகத்துக்கு மக்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்க பெறதான் திருக்குறள் அப்படிங்கிறது பலரோட மத்தியில் வர நிறைய வாசிப்புகள் மொழிபெயர்ப்புகள்லாம் வர திருக்குறளை பற்றிய ஒரு பெருமை அப்படிங்கிறது படிப்படியாக வருகின்றது பாருங்க. ஆக சென்ற ஆண்டு ஜெர்மனியில் வந்து 2 கருத்தரங்கங்கள் திருக்குறளை பற்றி நடந்தது. அடுத்ததாக இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மிக பெருமையாக இருக்கின்றது. இந்த திருக்குறளை பற்றி நாம் பேசுகின்றோமே அப்படின்ட்டு. ஆக குழந்தைகள்கிட்ட நீங்கள் எல்லாம் செய்வது வந்து மிகவும் ஒரு என்ன சொல்வது, அது புண்ணியமான காரியம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இப்போ நீங்கள் செய்து கொண்டிருப்பது. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு பேஸ் நீங்கள் அமைக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து இப்பொழுது எப்படின்னா அவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு, அதாவது ஆழமாக நம்ம போல வந்து இந்த ஒரு கிரிட்டிக்கல் ஒரு அனாலிசிஸ் செய்ய முடியாது. ஆனால் இந்த பேஸ் நம்ம கொடுத்துறோம் இல்லையா, அது திரும்ப திரும்ப அவங்களுக்கு மனதில் வந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். அதாவது நாள் படப்பட அவங்களுக்கு வாசிக்கிற வாய்ப்பு கிடைக்க பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை வைத்து பார்ப்பாங்க. நான் என்னதான் ஒரு உதாரணமாக இதுக்கு நான் எடுத்துக்கொள்கின்றேன் பாருங்க, எப்படி என்னுடைய வளர்ச்சி இருந்ததோ அதே போல தான் இந்த குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கின்றேன். ஆக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றது. திருக்குறளை வந்து நம்ம எல்லோருமே வாசித்து அது பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக புதிய மொழிபெயர்ப்பு முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டும். ஏன்னா பழைய மொழிபெயர்ப்பு முயற்சிகளில் இந்த ஜெர்மனிய மொழிபெயர்ப்பு கூட நிறைய தவறுகள் இருக்கின்றன நான் பார்த்தேன். நிறைய கதைகள்லாம் இருக்கின்றன, தேவையில்லாத கதைகள். ஆக புதிய மொழிபெயர்ப்புகள் பல லாங்குவேஜஸில் வர வேண்டிய காலம் இருக்குது. இப்போ திருக்குறளோட பாடபேத ஆய்வுகள்லாம் செய்யணும். ஏன்னா இந்த ஓலைச்சுவடியிலேருந்து மாற்றி அச்சுக்கு கொண்டு வர சமயத்தில் வந்து நிறைய எழுத்துப்பிழைகளோடு தான் வந்திருக்கு. அது வந்து பெரிய ஒரு தவறு. அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்கின்றது. அதாவது இப்போ கையில் இருக்கின்ற திருக்குறள் முடிந்த முடிவுன்னு நீங்கள் நினைத்து விடக்கூடாது எப்பொழுதுமே. அதில் பல எழுத்துப்பிழைகளோ சொற்பிழைகளோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதோட தொடர்ச்சியான ஆய்வுகளை வந்து பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நம்ம வரவேற்கணும். அடுத்ததாக திருவள்ளுவர் பற்றிய கற்பனையற்ற வரலாற்று ஆய்வுகளை நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய தேவை. அதாவது அவங்க வந்து அவருக்கு ஔவையார் இருந்தாங்க தான், சகோதரிகளாக 4 ஔவையார்கள் இருந்தாங்க. அப்புறம் வந்து திருவள்ளுவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார், அந்த கதையெல்லாம் நம்ம விட்டு நம்ம வந்து உண்மையிலேயே திருவள்ளுவர் வந்து நம்ம ஆராயணும்னா அவருடைய ஒவ்வொரு குறளிலிருந்தும் அவருடைய கருத்தை வந்து புரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்பதை வந்து நம் முன்னாடி இருக்கின்ற ஒரு சேலஞ்சாக நான் பார்க்கின்றேன். ஆக இந்த நிகழ்ச்சியில் இந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ் மரபு அறக்கட்டளை வந்து தொடர்ச்சியாக பல ஆய்வுகள், கல்வெட்டு ஆய்வுகள், ஒலிச்சுவடி ஆய்வுகள், பிறகு வந்து நாட்டார் வழக்கியல் பற்றிய ஆரல் ஹிஸ்டரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஆய்வுகள்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். நீங்கள் அனைவருமே இதில் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையில் வந்து இணைந்து கொள்ளலாம். வலைப்பக்க இது முகவரிலாம் நான் தரவில்லை, நீங்கள் அண்ணாக்க நண்பர்களிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம், கீழே இருக்கின்றது. அப்புறம் ஃபேஸ்புக் ஐடி இருக்கின்றது, அதுலேயும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். வாரம் ஒரு வெளியீடு என்ற வகையில் வரலாற்று வெளியீடுகள்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அனைவருமே இணைந்து கொண்டு இந்த தமிழ் தொடர்ச்சியாக தமிழ் ஆய்வு அமெரிக்காவிலும் தொடர வேண்டும், டல்லஸ்லையும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.